திரு புகழேந்தி, இன்னைக்கு திரு செங்கோட்டையன் பேச்சுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க, உங்க பார்வையை. சார், ஒரு சீனியர் லீடர் நான் பார்த்தேன். இன்னைக்கு நான் மாலை முரசு சொல்லிதான் தமிழ் செங்கோட்டையன் என்கிற ஒரு தலைவர் ஒரு காலத்தில் நடந்தால் பின்னாடி இந்த பழனிசாமி குடுகுடுன்னு ஓடணும். என் கண்ணால ஒரு தடவை 2 தடவை பார்க்கல, அது 100 தடவை பார்த்திருக்கும். அவர் சொன்னா உட்காரணும், அவர் சொன்னா எழுந்திருக்கணும். அங்க மாத்திரம் இல்ல, கோபியில மாத்திரம் இல்ல, சேலம் டிஸ்ட்ரிக்ட் பூரா அவருடைய கட்டுக்கோப்பில் இருந்தது. அது பெரிய வரலாறு, நீண்ட வரலாறு. அவர் ஒரு சீனியர் லீடர். பழனிசாமி போய் வாங்க டூருக்கு போங்க, நீங்க மேப் போடுங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போறேன். அம்மா செங்கோட்டையன் கூட்டு போறேன், வா செங்கோட்டையன் நல்ல இடத்துக்கு போலாம் வாங்க. சில முக்கியமான பிரச்சனைகள் வரும்போது அவரை தான் நம்பி அனுப்புவோம், பேச்சுவார்த்தை கூட்டணி எல்லாம். அப்படி எவ்வளவு பொறுமையா இருக்க வேண்டியமோ அளவுக்கு மேல ஒரு பொறுமையை காட்டு. இனிமேல் சரியா வராது, எல்லா இடமும் தோற்றுரும், டெபாசிட் போயிடும், 4வது இடத்துக்கு போயிடுவார் பழனிசாமி அப்படின்றதுலாம் நான் சொல்ல ஆரம்பிச்ச பின்னாடி அப்புறம் அது 7 முறை வெற்றி பெற்றவர் கோபிச்செட்டிப்பாளையத்தில். சரி, சரியா வராது நோக்கோட இன்னைக்கு கூட ஒரு பம்படா பேசுறதாவே எடுத்துக்கலாமா. என்னன்னா தவறா பேசல யாரையும், அவரு கூட பழனிசாமி அவர் தவறா பேசுது. இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், அவர் பேசல, அவர் ஒரு ஆப்ஷனா கொடுக்குறாரு. அதனால எந்த தியாகமும் செய்ய தயார், எனக்கு எந்த பதவியும் வேண்டாம், நான் வரேன் உள்ள, எல்லாரும் சேர்ந்து பயணிப்போம்னு சொல்றாரு ஓபிஎஸ் அண்ணன் சொல்லி சொன்னாங்க. அது நான் ஏத்துக்க மாட்டேன். அந்த பக்கம் அன்வர் ராஜா போயிடுவாரு, இந்த பக்கம் மைத்ரி செல்வி போயிடுவாரு, கார்த்திக் தொண்டைமான் போவாரு, இன்னும் பல பேர் போறதுக்கு ரெடியா இருப்பாங்க. யார் வேணாலும் போகட்டும். இல்ல, இவங்க எல்லாம் திமுகவின் ஏஜென்ட், பாஜகவின் ஏஜென்ட் அப்படின்னு நேரடியே பகிரங்கமா குற்றம் சாட்டுறாங்க. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, சீனியர், சூப்பர் சீனியர், எம்ஜிஆர் காலத்து எம்எல்ஏ எல்லாம் விடுங்க. ஆனா இன்னைக்கு அவங்க திமுகவின் கைப்பிடியில் இருக்கிறாங்க, அப்புறம் எப்படிங்க அவங்கள உள்ள சேர்த்துக்க முடியும்னு கேக்குறாங்க. என்ன பதில்? முந்தானத்து வரைக்கும் பிஜேபி கைப்பிடியில் யார் இருந்தா? அதுக்கு முதல்ல ஒரு 2-3 மாசமா பிஜேபி எங்களுக்கு சம்பந்தம் இல்ல, எஸ்டிபி மாநாட்டில் போய் அதனோட கூட்டணியே கிடையாதுன்னு யார் ரூல் அவுட் பண்ணா? எந்த காலகட்டத்திலும் சேர மாட்டோம்னு யார் சொன்னா? சேர்ந்தா தீ குளிச்சிடறேன்னு யார் சொன்னா? அரசியல் விட்டு ஓடினு யார் சொன்னா? செத்து போறேன்னு யார் சொன்னா? அப்ப நீங்க தினம் ஒண்ணுன்னா மாத்துவீங்களா? இன்னொருத்தங்க மாத்தும் போது நோவுது வலிக்குது எல்லாம் செய்யுமா? இந்த பிரதமர், இந்த அமித்ஷாஜி நடுவில் யார்? தமிழ். அதனால நான் என்ன சொல்ல வரேன், அப்ப நிலைப்பாட்டை நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறது என்ன அரசியல்? அப்ப பிரதமர் நல்லா இருந்தாரு, இப்ப கெட்டு போயிட்டாரோ? இந்த பிரதம மந்திரி மறுபடியும் நல்லவராயிட்டாரோ? மாறி மாறி வர ஸ்டேட்மெண்ட் எப்படி ஏத்துக்க முடியும்? ஆகவே நீங்க நினைச்சு பாருங்க, யார் மாத்துகிறார்கள், யார் என்ன செய்கிறார்கள். நான் என்ன சொல்றேன், ஒரு கட்சியினுடைய மூத்த நிர்வாகி சார், நீங்க நினைச்சு பாருங்க, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணி கட்சியில பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு உள்ளார். அங்க நீங்க அரசியலே பண்ண முடியாது, யாரையும் போடவும் முடியாது, யாரையும் எடுக்கவும் முடியாது. செங்கோட்டைய நிலைமை இது, அண்ணன் நிலைமை. அது தப்பு இல்லைங்களா? சொல்லுங்க பாப்போம். ஒண்ணும் இல்லங்க, இப்ப எடப்பாடி பழனிசாமி கிட்ட உங்களுக்கு முரண் இருக்கு, இல்ல ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்குன்னா அவரை நேரடியா போய் பார்த்து பேசலாம்ல. உடனே நான் மனம் திறந்து பேசுகிறேன், தொண்டர்களின் உணர்வை பிரதிபலிக்க போறேன், கடந்த சில நாட்களா அதுக்கு ஒரு பில்டப் ஏத்தி இன்னைக்கு வாகன பேரணி போய் எடப்பாடி பழனிசாமி பேரையே உச்சரிக்காம சொன்னா அப்ப இவருடைய நடவடிக்கைகள் மேல சந்தேகம் வருமா வராதான்னு கேக்குறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி ஆரம்பிச்சு அப்புறம் கட்சிக்கு நலன் கருதி இணக்கமா போறேன்னு சொன்னாரா இல்லையா? அதுக்கு பின்னாடி எடப்பாடி பழனிசாமி உடனே ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிருக்கணுமா இல்லையா? ஏன் இன்னைக்கும் அத்வானியை தேடிட்டு மோடி போறாரு சொல்லி பார்ப்போம். மோடி எதற்காக தேடிக்கொண்டு போகிறார் சொல்லுங்க? ஒரு பெரியவர் தானே போறாரு, ஏன் அந்த மரியாதை நீங்க கொடுக்க மாட்டீங்களா அவருக்கு? அவருடைய டிஸ்ட்ரிக்ட்லயே போய் அம்மா படம், தலைவர் படம் இல்லாம அவிநாசி திட்டத்துக்கு போய் விழா நடத்துவீங்களா? என்னங்க நியாயம் இதெல்லாம்? ஆகவே சொல்றத மத்தவங்க சொல்றதை ஏத்துக்கிட்டு எல்லாரும் ஒற்றுமையா போகணும். இல்ல உங்கள்ட்ட இருந்து பதில் வரணும், நாங்க யார் காமிக்கிறோம்னா காமிங்க. கடைசியில ஃபைட் யாருக்கு வரும்? திமுக தாவேக்காவுக்கு ஃபைட் வரும். இதனால 6 பேர் போய் பார்த்தாங்கன்னு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு இவர் மட்டும் தான் வெளியே வந்து சொல்றாரு, மத்த 5 பேரை சொல்ல சொல்லுங்கன்னு சவால் விடுறாங்க. என்ன பதில்? கவலையே 6 பேர் பார்க்கட்டும், 60 பேர் பார்க்கட்டும், உங்களோட நோக்கம் என்னவா இருக்கணும்? அது மாத்திரம் என்னவா இருக்கணும் சொல்லுங்க. உங்க நோக்கம் என்னவா இருக்கணும்? கட்சி நல்லா இருக்கணும், எல்லாரும் ஒன்னா சேரணும், அதுதான் நோக்கமா இருக்கணும்.
அந்த நோக்கமே இல்லைன்னா என்ன கொஞ்சம் குறைஞ்சு வந்துட்டா என்ன எழுதுவீங்க? இன்னைக்கு சொல்லிட்டாருல, மனம் திறந்து சொல்றேன்னா அவர் இன்னைக்கு சொன்னதுல எனக்கு இஷ்டம் இல்லைங்க. நான் ஓப்பனா சொல்றேன், உங்கள்கிட்ட பதிவு பண்றேன். ஏன் தெரியுங்களா? அவர் நீட்டா இன்னைக்கு சொல்லிடணும், உன்னுடைய தலைமை சரியில்லை, நீ தலைமைக்கு யோகியதை இருக்கின்ற லீடரே இல்லை, ஆகவே நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. உடனே நான் ஒரு 10 நாள் டைம் தரேன், இல்லைன்னா எல்லா லீடரும் ஒன்னா சேருவோம், நாங்க யாரும் உனக்கு பதில் சொல்றேன்னு சொல்லிடுவோம். அவர் இன்னமும் மென்மையா, தன்மையா, மரியாதையா, அன்பா ஒரு ஆன்சரை சொல்லிட்டு தானே இருக்காரு. அப்ப ஏன் இந்த பண்பாடு வர மாட்டேங்குது உங்களுக்கு சொல்லுங்க பாப்போம். எனக்கு புரியல. எனக்கு நீங்க 1008 கேள்விகளை எழுப்பலாம், கட்சி முக்கியம் இல்லையா, எல்லாரும் சேரணும் இல்லையா, நீங்களே சீஃப் மினிஸ்டர் தொடர்ந்து ஒரு நல்ல எண்ணம் இருக்கணும் இல்லையா உங்களுக்கு. யாரையும் சேர்த்துக்க மாட்டேன், யாரையும் பண்ண மாட்டேன். நீ கை வச்சு பாருங்க செங்கோட்டையன் மேல என்ன நடக்குதுன்னு பாப்போம். இல்ல இல்ல, இவர் நடுவுல பேச விரும்பல. நானே கேக்குறேன். இல்ல மணிகண்டன் கொஞ்சம் அமைதியா இருங்க. இல்ல நான் கேக்குறேன், தகராறாகும். இல்ல நான் கேக்குறேன், மரியாதை குறைவா பேச விரும்பல. சரி சரி சரி. இல்ல நான் கேக்குறேன், இப்ப செங்கோட்டையனை நீக்கினா என்ன நடக்கும் பாருங்கன்னு சவால் விடுறீங்க, என்ன நடக்கும்? எத்தனை கோடி தொண்டர்கள் நீங்க சொல்றாங்களோ அத்தனை கோடி தொண்டர்கள் 95% வெறுப்புக்கு ஆளாக வேண்டியிருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த இயக்கத்தை வழிநடத்திய மூத்த தலைவர்களில் அண்ணன் OPS போல, முன்னாள் முதல்வர் போல, அம்மாவினுடைய மரியாதையில் அன்பு இருந்த ஒரு மனிதர், 7 முறை கோபிச்செட்டிப்பாளையத்தில் தொடர்ந்து ஜெயிச்சவர், ஒரு தடவை கூட தோற்றவர் அல்ல. ஆகவே அவரிடத்தில் ஒரு அனுதாபம் ஏற்படும், தொண்டர்கள் அவர் பின்னால் நிற்பார்கள், இதெல்லாம் நடக்கும். சரி, ஏற்படாத அனுதாபம், OPSக்கு ஏற்படாத அனுதாபம், சசிகலாவுக்கு ஏற்படாத அனுதாபம் செங்கோட்டையனுக்கு மட்டும் எப்படி ஏற்பட்டு 95% தொண்டர்கள் மனம் குமுறுவாங்க? ஐ எம் சாரி, நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. நான் இந்த தினகரன் அந்த விஷயம் இல்ல, OPS ஏற்படல, ஏற்பட சொல்லுங்க. இல்ல சார், பயங்கரமான அனுதாபம் இருந்தது. அவருடைய ஸ்பீட குறைச்சிக்கிட்டு மெத்தன போக்கோட இருந்ததால் தான் நல்லவரா இருந்தார், வல்லவராக முடியல. ஸ்பீட்ல இறங்கி இருந்தாருன்னா காணாம போயிருப்பார் பழனிசாமி. அதை அவர் செய்ய விரும்பல. கட்சியா இப்ப என்ன சொன்னார் அவரு, எல்லாத்தையும் தியாகம் செஞ்சிடறேன், விட்டுறேன், பரவாயில்ல, எதுவுமே வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு அவர் இறங்கிட்டாரு. அப்புறம் கூட என்னங்க வஞ்சம், அதுக்கு பின்னாடி உங்களுக்கு என்னங்க அவ்வளவு பெரிய கோபம் சொல்லுங்க பாப்பா. நியாயமா பண்றது. ஆகவே இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் 10 நாள் அப்படின்னு சொல்லி இருக்காரு பாருங்க செங்கோட்டையன். அந்த 10 நாள்ல அவர் பதில் சொல்லு தமிழ். எங்க நான் ஒண்ணு பதிவு வைக்கிறேன் சுருக்கமா. என்ன கேட்டீங்கன்னா, இல்ல நம்ம டெல்லியில இருந்து செங்கோட்டையில இருந்தே சொல்லிட்டாங்க. செங்கோட்டையில இருந்து சொன்னது பழனிசாமி கேட்கல, ஆகவே செங்கோட்டைன்னு சொல்லி கேட்க போறாருன்றது எனக்கு அனுபவம் டவுட். ஆகவே பொறுத்திருந்தா பாக்கணும் என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லி அவர் இன்றைய தினம் சொல்லி இருக்கிறார். எல்லோரும் சேருவதற்கு இது ஒரு காரணமாக அமைந்துவிடும் என்பதுதான் என்னுடைய. ரொம்ப நேரமா அவர் தம்பு கட்டி ஏதோ பேசிட்டு இருக்காரு. அவர் பொன்ராஜ் சார் உண்மையை சொன்னாரு, கோவம் வருது. நான் தெரியாம கேக்குறேன், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் ஆயிட்டாரா? யார் முதலமைச்சர் ஆக்குறது? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாரா? ரிசார்ட்ல யார் உட்கார்ந்து பண்ணது? அன்னைக்கு நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டா இவ்வளவும் தப்பக்கட்டு கட்டி நீங்க பேசலாம், அதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு அவர் ஆம்புலன்ஸுக்கு தகராறு போறாரு, அரசியல் கட்சி எல்லாம் விட்டாரு. ஆம்புலன்ஸ பார்த்தா கோவம் வருது, ஏன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒண்ணு, தம்பிதுரை பேச விடுறாரா? ஒரு மூத்த லீடர், ஒரு சபாநாயகர், ஒரு காலத்துல துணை சபாநாயகர், அப்புறம் மத்திய மந்திரி, மாநில மந்திரி, கட்சியில முக்கியமான பொறுப்பு, டெல்லி வேலையெல்லாம் அம்மா அவங்க தான் கொடுப்பாங்க. அவர் பேச வந்தா கையில அடிக்கிறார், பேசாதீங்க நடுவில் சும்மா இருக்கின்ற. செல்லூராஜ் கார்ல போனா விட மாட்டேங்கிறார், பின்னாடி கார்ல வாங்க. இதெல்லாம் ஒரு நல்ல பண்பாடா இது? இதெல்லாம் அப்ப அவரு என்கிட்ட எனக்கு வருத்தனை இதை பத்தி எல்லாம் விட்டுருங்க. அவர் என்ன சொன்னாரு, அவங்களையா செங்கோட்டை முதலமைச்சராகல அம்மா அப்படின்னு கேக்குறாரு. அம்மாவுக்கு தெரியும் சார், அம்மா நினைச்சா மந்திரி எழுந்திரினா எழுந்திரியன் யாரா இருந்தாலும். அப்ப எங்க இருந்தார் நீங்களே சொல்லுங்க. பழனிசாமி ஒருத்தருக்கு. சரிங்க, திருப்புகழேந்தி, உங்களுக்கு நினைவு இருக்கும், திரு செங்கோட்டையன் அவர்கள் ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு முன்பாக என்ன நிலையில அதிமுக இருந்தார்? அவர் அமைச்சரா இருந்தாரா? ஏறக்குறைய அவர் ஓரங்கட்டப்பட்ட நிலையில தான் இருந்தார். எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகுதான் அவர் ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு வராரு, பள்ளிக்கல்வி அமைச்சர் துறை வரைக்கும் வராரு. நாங்க ஒரு சிங்கத்துக்கு கீழே சிப்பாய்கள் போல ராணுவ சிப்பாய்களாக. அந்த சிங்கம் கோவம் வந்துச்சுன்னா என்ன வேணாலும் நடக்கும். ஒரு நாள் மத்திய அமைச்சரா பிரதம மந்திரி பண்ணாங்க, கோவம் தூக்கி எறிஞ்சாங்க. கரெக்டுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்படி ஒதுக்கப்பட்ட செங்கோட்டையனுக்கு எடப்பாடி பழனிசாமி தானே ஒரு சிவப்பு கம்பளம் விரித்து ஒரு நல்ல ஒரு ஆதரவை கொடுக்கிறாரு. அப்புறம் அவரை குறை சொன்னா எப்படி சரியா இருக்கும்னு கேட்க வரேன். 16 வருஷம் கேத்து முனுசாமி தூக்கி போட்டாங்க.
ஒரு தடவை செல்லூர் ராஜ் எடுத்துட்டாங்க. யாரை விட்டு வச்சாங்க? அம்மா தப்பு பண்ணா தூக்கி எறிஞ்சாங்க. தேர்தலில் நின்று தோற்றதுல பழனிசாமி பேர் இருக்குல்ல, அது சொல்லுங்க பாப்போம். இருக்கா இல்லையா? அதுல இருக்கா? அவர் பேர் இருக்கா? சொல்லுங்க. செங்கோட்டையன் பேரு. இப்ப என்ன சார் சொல்லிட்டாரு அவரு? எதுக்கு இவ்வளவு ஆதங்கம் அப்படின்னா? ஏன் ஒரு தேர்தலில் கூட ஜெயிக்க மாட்டேன்றீங்க? நானே வாழ்கன்னு சொல்லிடுறேன் சார். ஒரே ஒரு தேர்தலில் ஜெயிக்க, ஒரே ஒரு பை எலெக்ஷன் தேர்தலில் ஜெயிக்க சொல்லுங்க. மக்கள் ஆதரவே இல்லை. அவர் பொன்ராய் சொன்ன மாதிரி 7 இடத்துல டெபாசிட் போகுது, 13 இடத்துல பிரிடி போகுது. இதே முதல் தலைவர் அண்ணாமலை சொல்றாரு 4வது இடத்துக்கு அதிமுக போயிடும். அந்த அண்ணாமலை பேசுறப்ப நீங்க கம்பெனி தானே இருந்தீங்க. என்னென்ன பேசினாரு? இப்ப பேசுற சண்டை வரும். அதை தவிர்க்க விரும்புறேன். தற்கொலையில ஸ்டார்ட் பண்ணி எங்கெங்க போனாரு? என்ன சாதனை கோர்வையா பேச முடியுமா? முதல்ல நீ மேடையில ஏறி வருமா உங்களுக்கு? அண்ணாவை நாங்க அண்ணா பள்ளியில பயின்றவர். எதை வச்சு நீங்க மேல வரணும்னு ஆசைப்படுறீங்க? விஜய்னு ஒரு பெரிய தாக்கம் ஏற்பட்டிருக்குல்ல தமிழ்நாட்டுல. இந்த லட்சம் தொண்டர்களை நாம் பார்க்கிறோம் இன்னைக்கு. அப்ப ஒரு கட்சி எல்லாம் இணைஞ்சா மேல வரும்னு சொல்றது ஒரு தப்பா குற்றச்சாட்டா? சொல்லக்கூடியவர் எப்படி சொல்லணும்? 2009 எடப்பாடியை அம்மா பதவி விட்டு நீக்கி இருக்காங்க அப்படின்னு அவரையே நீங்க காயப்படுத்துனீங்கன்னா, இப்ப காயமும் படுத்துறீங்க, ஒருங்கிணைவும் வேணுங்கிறீங்க. அப்ப எப்படி புரிஞ்சுக்கிறது? இத எவ்வளவு நாள் பொறுமையா இருக்கிறது? பல நாள் பொறுமையா இருக்கிறது. என்னோட சீனியர் அவர் பின்னாடி தான் ஒரு காலத்துல ஓடிட்டு இருந்தா உண்மைதான். அந்த சீனியர் அவர் கருத்துக்களை சொல்லியிருக்கார். நான் அவரை பத்தி பேசுவோம்னு சொல்றதுக்கு என்ன கஷ்டம்? அவர் வீட்டு மேலதானே போறீங்க. அத்திக்கடவு அவனார் திட்டத்துக்கு என் வீட்டுல போயிட்டே என்ன எழுவீங்க? எத்தனை காலம், எத்தனை வருடம், எத்தனை மணி நேரம் நீங்கள் செங்கோட்டனை தேடி தேடி பழனிசாமி போயிருப்பாரு மனசாட்சி விரோதம் இல்லாமல் சொல்ல பாப்போம். எத்தனை வருடம் பின்னாடி ஓடி இருப்பாருன்னு சொல்ல நான் தெரிஞ்சுக்கிறேன். ஐ ஷுட் கம் டு நோ. ஓகே, நன்றி நன்றி. தப்பு இல்ல. சரி, 20 நிமிஷம் போய் பாராட்டி பேசியிருக்காரு கலைஞரை. நான் அதை தப்புன்னு சொல்ல. இந்த படத்தை திறந்தப்போ சரி நான் ஒண்ணு சொல்றேன். ரொம்ப கவலைப்படுறேன் தான். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பழனிசாமி சசிகலான சின்னம்மா காலையும் பன்னீர்செல்வம் காலையும் விழுந்து சரி உங்க உணர்வை வேறு வார்த்தைகள்ல வெளிப்படுத்தலாம். ஓகே, சரி சரி, ஓகே வந்தாரு. ரைட், சரி, ரத்தம் பொழப்பு சார்.